ராஜேஷ், தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலையில், அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்பொழுது விஜய்க்கு ஆதரவாக நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல அமமுகவிலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ காமராஜ் அவர்களும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அது தொடர்பாக என்னென்ன பேசப்பட்டு வருகிறது அரசியல் வட்டாரங்கள்? இல்ல, குறிப்பாகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்தே அவருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்புதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய வேட்பாளரை காணவில்லை, தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லை என ஆளுநர் மாளிகைக்கு சென்று புகார் அளித்ததன் பேரில் அவர் மறுபடியும் திரும்ப வந்ததாக கூறப்படுகிறது. அது பல்வேறு குற்றச்சாட்டுகள் காவல் நிலையங்கள் வரைக்குமே சென்று விஜய் மீது, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது புகார் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெற்றது. இந்த சபாநாயகர் தேர்வின் போது எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எஸ். காமராஜ் அவர்களுக்கும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அவர் நேரடியாக இந்த அரசியல் கால சூழல் என்பது அந்த சூழலுக்கு ஏற்றது போல் நடந்துவிட்டது, தவறு நடந்துவிட்டது என்றெல்லாம் அவர் கூறி, என்னுடைய முழு ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் என்பதை சட்டப்பேரவையிலேயே அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் மீது டிடிவி தினகரனால் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டேதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரால் டிடிவி தினகரனால் அவரை கட்சி விட்டு நீக்க முடியுமே தவிர சட்டமன்ற பொறுப்பில் இருந்தோ சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தோ நீக்குவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கான கொறடா இருப்பார், அவருக்கான சட்டமன்ற குழு தலைவர் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது சட்டமன்ற குழு தலைவர் பரிந்துரையை ஏற்று சட்டமன்ற கொறடா அவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினரை பதவியை நீக்கம் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படும். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே எஸ். காமராஜ் மட்டுமே, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவர் 5 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார். தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை அவர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தற்பொழுது விஜய் அவர்களுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவினுடைய எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை விவரங்கள் என்பதெல்லாம் நமக்கு பின்னால் தெரிய வரும். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 145 முதல் 150ற்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். அறுதி பெரும்பான்மையோடு 5 வருடங்கள் தன்னுடைய ஆட்சியை விஜய் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தொடர்ந்து அடுத்து எந்த தலைவரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள்? தற்பொழுது சி.வி. சண்முகம் இல்லத்திலிருந்து எங்கு புறப்பட இருக்கிறார்? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. சலோமி, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்தி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். நேற்றைய தினத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு வைகோ உள்ளிட்டவர்களையும் சந்தித்திருந்தார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே IUML கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்று காதர் மொய்னுதீன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சி.வி. சண்முகம் போன்றவர்களை சந்தித்து தங்களுடைய வாழ்த்தையும் அவர் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெறுவார் என்று ஏற்கனவே அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் பிரேமலதா அவர்களை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. சலோமி, தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் இருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறார். நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக அவர் கோரும் ஆதரவு என்னவாக இருக்கிறது ராஜேஷ்? குறிப்பாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 108 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த திருப்பத்தூர் தொடர்பாக ஒரு வழக்கு என்பது போடப்பட்டிருந்தது. திருப்பத்தூரில் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வேட்பாளர் ஒரு வாக்கில் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த
வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும், மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும் வரை, விசாரித்து முடிக்கும் வரை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த வேட்பாளர் பதவி ஏற்கக்கூடாது என்று அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். இதனை எதிர்த்து தற்பொழுது அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு சென்றிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டவைகள்லாம் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 119 பெரும்பான்மைக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். 119 இருந்தாலும் அதிமுகவினுடைய இந்த எஸ்பி வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர்கள் 22 இருந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவு அளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 150 கிட்ட விஜய்க்குடைய ஆதரவு பெருகும். அது பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஏற்புடையதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய தினத்தில் அவர் பெரும்பான்மையை நிரூபித்து தன்னுடைய ஆட்சியை அவர் தக்க வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான சந்திப்புகள் என்பது நிகழ்கிறது. அதே நேரத்தில் விஜயனுடைய இந்த முயற்சி என்பது அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கூட சட்டப்பேரவையில் பேசிய அனைத்து தலைவர்களுமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசாக இருக்கட்டும், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த தலி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், அதே போல பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லாருமே விஜயை பாராட்டக்கூடிய ஒரு செயல் என்பது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது, வைகோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது, ஆசிரியர் கி வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றது, அன்புமணி ராமதாஸ், சீமான் உள்ளிட்டவர்களை சந்தித்து ஒரு அரசியல் மாண்போடு, ஒரு அரசியல் நாகரிகத்தோடு விஜய் தன்னுடைய அரசியலை நகர்வுகளை, அடுத்த கட்ட நகர்வுகளை அவர் கொண்டு செல்கிறார். அதனால் நிச்சயமாக அவருக்கு அரசியல் நாகரிகம் என்பது இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பாராட்டக்கூடிய அந்த வகையில் விஜயினுடைய இந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக விஜய் அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி. The Chennai Silks in Mega Summer Sale.